ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த சாப்டரில் ஒரு சம் பார்க்க போகிறோம். இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து எடுத்திருக்க சம் தான். வந்து எக்ஸசைஸ் நம்பர் 8th சம். இது நம்ம சம்மை ஒரு வாட்டி நம்ம ரீட் பண்ணிட்டு இந்த சம் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ராஜு டஸ் நாட் கீப் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் ஹிஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/1/2008 அண்ட் 31/12/2008. ஸோ 2008க்கான ஜனவரி மந்த்க்கான ட்ரான்சாக்ஷன் அண்ட் டிசம்பர் மந்த்க்கான ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், டெப்டாஸ், சண்டே கிரெடிட்டாஸ், பேங்க் லோன், பில்ஸ் பேபிள், பிளான்ட் அண்ட் மிஷினரி. தென் during the year he introduced further capital 50,000 and withdraw 2,500 per month from the business for his personal use. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல் 50,000 சொல்லியிருக்காங்க. தென் 2,500 வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்ஸ், அதாவது பர் மந்த் வைஸு 2,500 வாங்கியிருக்காங்க. அப்போ 12 மந்த்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வித் த அபோவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் மூலமாக நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் ராஜு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 1/1/2008. ஸோ ஜனவரி மந்த்துக்கான நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைபிலிட்டி சைடு எடுத்துப்போம். அதில் ஃபஸ்ட்டு பில்ஸ் பேபிள், அதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 80,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ ஃபஸ்ட் நம்ம கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ் 1,30,000. தென் பேங்க் லோன் 60,000. ஸோ மற்ற வேல்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா அசட் சைடில் கொண்டு வரணும். ஸோ அசட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்டு 80,000 கொண்டு வரணும். தென் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,80,000. டெப்டாஸ் வேல்யூ வந்து 90,000. பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,70,000. ஓகேங்களா? இப்போது அசட் சைடு வந்து டோட்டல் வேல்யூ 5,20,000 லெஸ் லைபிலிட்டிஸோட வேல்யூ லெஸ் பண்ணால் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 2,50,000 ருபீஸ் கிடைக்குது. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் 2,50,000. ஸோ அதே போல் டிசம்பர் மந்த்துக்கான ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம க்ளோசிங் கேபிட்டல் என்ன வேல்யூன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ லைபிலிட்டி சைடில் சேம் பில்ஸ் பேபிள் வந்து பார்த்திங்கன்னா 45,000. தென் கிரெடிட்டாஸ் வேல்யூ 1,95,000. பேங்க் லோன் 60,000. அசட்டில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட் 90,000. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,40,000. டெப்டாஸ் வேல்யூ 2,00,000. பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,70,000. ஸோ அசட்டில் என்னென்ன சார்ஜஸ் வரணும், தென் லைபிலிட்டிஸில் என்னென்ன சார்ஜஸ் வரணும்னு பேசிக் தெரிஞ்சாவே போதும், சம்ம ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ அசட்டோட டோட்டல் வேல்யூ 6,00,000 லெஸ் லைபிலிட்டிஸோட வேல்யூ லெஸ் பண்ணால் நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் 3,00,000 ருபீஸ் கிடைக்குது. இப்போ வந்து ப்ராஃபிட்டாக லாஸான்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கணும் 3,00,000. தென் ட்ராயிங்ஸ் வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ட்ராயிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2,500 பர் மந்த் அப்படின்ற பேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2,500 மல்டிப்ளே 12 மந்த்ஸுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 30,000 ருபீஸ் கிடைக்குது. ஸோ 3,00,000 ப்ளஸ் ஒரு 30,000, 3,30,000. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க, 50,000 கொடுத்துருக்காங்க. 50,000 இங்கே கொண்டு வரணும். ஸோ 3,30,000 லெஸ் ஒரு 50,000, 2,80,000 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் 2,50,000 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ இங்கே கொண்டு வரும். ஸோ 2,80,000 லெஸ் 2,50,000. ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 30,000 ருபீஸ் வருது. ஓகேங்களா?